வணக்கம். எஞ்சிய முக்கிய செய்திகள். அவர் இப்போ மன உளைச்சல் இருப்பார். தாவேகா விஜயை வாரி சுருட்டிய கருணாஸ் பின்னணி என்ன? வாங்க பார்க்கலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அண்ணா அறிவாலயத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து திமுக அமைந்துள்ள 7 பேர் கொண்ட குழுவுடன் முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் நேற்று தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் தேர்தலில் தனக்கு கட்சி போட்டியிடப் போடுவது உறுதி என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த தொகுதியை ஒதுக்கினாலும் அங்கு போட்டியிட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மீண்டும் திராவிட சித்தாந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதே தங்கள் இலக்கு என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது அரசியல் சூழல் குறித்து பேசிய கருணாஸ், பாஜக அரசு எதிர்க்கட்சிகள் மீது பொய் வழக்குகளை சுமத்துவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசினார். தனது கட்சி உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடும் என்றும் தெரிவித்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் குறித்த கேள்விக்கு அவர் இப்போது மன உளைச்சல் இருப்பார், அவரை பற்றி பேச வேண்டாம் என்று கிண்டலாக பதிலளித்தார். விஜய்க்கு எதிராக போட்டியிடுபவர்களாக என்ற கேள்விக்கு, எனக்கு ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்து கால் ஷீட் கொடுத்தால் தாராளமாக நிற்பேன் என நகைச்சுவையாக கூறினார். அதேபோல் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சியும் இன்று தனது அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தை சுகமாக முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் கட்சி விஜயின் கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போவதாக பரவி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் என்றும் திமுக கூட்டணியிலேயே தொடரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.